ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து மதியமாக வந்து பாட்டி வந்து இறந்து 7 மாதம் ஆனதுனால சாப்பாடு செஞ்சு சாம்பார் எல்லாம் செஞ்சு காக்கைக்கு வந்து படையல் வச்சோம். அதனால் வந்து ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. லைட்டாக வந்து மலைத்தூறல் வந்து போட ஆரம்பிச்சிச்சு. நாம் வந்து எப்பயுமே வந்து அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களில் வந்து வழிபட்டுட்டு அப்புறமா தான் வந்து சாமி கும்பிடணுமா. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்களை வழிபட்டால் தான் சாமி வந்து நாம் கும்பிட்றது வந்து சாமியை வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் படித்தேன். எங்கள் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நானுமே ஒவ்வொரு வீடியோவை பார்த்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து மேலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். அப்படி வரவங்க வந்து ரொம்ப பசியோடு வருவாங்களாம். அவங்களுக்கு வந்து நாம் வந்து இந்தமாரி படையல் வச்சு கும்பிடும்போது அவங்க வந்து காக்கையோட ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றது வந்து முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சது. சப்போஸ் அவங்க அப்படி சாப்பிட்லனாலும் அந்த சாப்பாடு வைக்கிற அந்த சாப்பாட்டோட ருசியை வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றது வந்து வழக்கமாக வந்து பின்பற்றிட்டு வராங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு நான் டீப்பாலாம் எனக்கு தெரியாது. இப்போ எங்கள் பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறமா வந்து மதியமாக வந்து சாப்பாடெலாம் செஞ்சு காக்காய்க்கு வந்து வெளியே சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பி வந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாமி கும்பிட்டு உட்காந்துட்ருக்கோம். பசங்க பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா பெரிய கோயிலாக இருந்துச்சு. அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வரும்போதே நாங்கள் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு தேங்காய் வந்து வீட்லேயே இருந்துச்சு. சரி வந்து தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கோயிலேருந்து வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபத்தை வந்து ஏற்றி வச்சாச்சு. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள். இந்தமாரி நல்ல நாளில் வந்து நம்ம முன்னோர்களையும் தெய்வத்தையும் வழிபடுறது வந்து நம்ம குடும்பத்துக்கு நிறைய நற்பலன்களை வந்து கொடுக்கும். நம்ம மற்ற எந்த அமாவாசையிலையும் நம்ம முன்னோர்களையோ கடவுளையோ வழிபடலைனாலும் இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இந்த 3 அமாவாசையிலையும் வந்து நம் முன்னோர்களுக்கு வந்து படையல் வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தெய்வத்தை வந்து வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பான ஒன்று. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய்.